40 வயதை கடந்த பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்களா? மருத்துவர் சொன்ன ரிப்போர்ட் உஷார். பொதுவாக வேலைக்கு செல்லும் பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கும் பெண்களாக இருக்கட்டும், 30 முதல் 40 வயதை தாண்டிவிட்டால் அவர்களின் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தலை காட்டத் தொடங்கும். அதில் முக்கியமான ஒன்றுதான் எலும்பு புரை நோய். இந்த நோய் என்றால் என்ன? இந்த குறைபாடு ஏற்படும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பது குறித்தும், எலும்பு புரை நோயிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம். எலும்பு புரை நோயின் தாக்குதலில் இருந்து காத்துக்கொள்ள பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக தங்களது குடும்பத்தின் மீது அதிக அக்கறை காட்டும் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்த தவறிவிடுகின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் உடல் மற்றும் மன ரீதியாக தங்களை அறியாமலேயே பெண்கள் பாதிக்கப்பட்டு குறிப்பிட்ட நோய்களின் அபாயத்திற்கு அதிகம் ஆளாகிறார்கள். மாதவிடாய் முடிவடையும் வயதை அடைந்த பெண்களுக்கு எலும்பு புரை நோய் தாக்கும் அபாயம் அதிகமாகவே உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். மாதவிடாய் முடிவடையும் வயதை அடைந்த பிறகு பெண்களின் உடலில் சில ஹார்மோன் மாற்றங்கள் நடைபெறுகின்றன. இதன் காரணமாக அவர்களுக்கு எலும்புப்புரை நோய் தாக்கும் அபாயம் அதிகமாக உள்ளது. ஆனால் இது மட்டுமே காரணம் என்று நாம் கூறிவிட முடியாது. வேறு சில காரணங்களினாலும் எலும்புப்புரை நோய் பெண்களை தாக்கும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். எலும்பு வளர்ச்சி அடைவது என்பது நமது உடலில் ஒரு தொடர்ச்சியான செயல்முறைதான். இந்த வளர்ச்சி 40 முதல் 45 வயதிற்கு மேல் குறைய தொடங்குகிறது. அதன் பிறகு புதிய எலும்புகள் உருவாவதற்கு பதிலாக எலும்பு முறிவுகள் தான் அதிகரிக்க தொடங்கும். எனவே 25 முதல் 45 வயது வரையில் நமது வாழ்க்கை முறையை சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டால் வயதான காலத்தில் எலும்பு புரை நோய் வருவதிலிருந்து தப்பிக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய எலும்புகள் உருவாவதற்கு சிறந்த டயட் மிகவும் அவசியம் என கூறும் மருத்துவர்கள், சீரற்ற உணவு பழக்கம், துரித உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது, காஃபி, தேநீர் போன்ற பானங்களை அதிகமாக குடிப்பது, கால்சியம் குறைவான உணவுகளை எடுத்துக்கொள்வது மற்றும் விட்டமின் டி குறைபாடு போன்றவைகளினாலும் எலும்பு புரை நோய் பெண்களை அதிகம் தாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கின்றனர். எனவே பெண்கள் தங்கள் டயட்டில் சோயா பீன்ஸை அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுரை செய்கின்றனர். மேலும் எலும்புகளின் வளர்ச்சியில் நம் மன அமைதியும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றுதான் சொல்லலாம். தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது எலும்புகளில் இந்த பிரச்சனை உருவாகிறது. ஆகவே பெண்களாகிய நீங்கள் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய யோகா, தியானம் உள்ளிட்ட பயிற்சிகளை கட்டாயம் செய்ய வேண்டும் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். அத்துடன் குறைவான ஈஸ்ட்ரோஜன், மாதவிடாய் முடிவடைந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருந்து அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு குறைவான ஈஸ்ட்ரோஜனே இருக்கும். ஆகையால் எலும்பு புரை நோய் இவர்களை எளிதாக தாக்கும் எனவும் இவர்களுக்கு சில ஹார்மோன் சிகிச்சைகள் தேவைப்படும் எனவும் கூறப்படுகின்றன. ஆகையால் சிறந்த உணவு பழக்கம், ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான வாழ்க்கை முறை, சூரிய ஒளி உடலில் படும் அளவிற்கு போதிய நடைப்பயிற்சி, மன அமைதி போன்றவை இருந்தால் எலும்பு புரை நோய் வராமல் பெண்களாகிய நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.